அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன செய்தி, என்ன அஃபிஷியலாக என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் எண் இணைக்கிறது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 1 அப்புறம் உதவி இயக்குனர் இந்த தேர்வுகளுக்கு வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதியும் 9ஆம் தேதி 9-10 தேதிகளில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் எண் இணைப்பது கட்டாயம். அப்போ தான் நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் அவர்களது ஒருமுறை பதிவு நிரந்தர பதிவில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க கட்டாயமாக தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இதுவரை தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் விரைவில் பதிவு செய்யற மாதிரி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனிவரும் காலங்களில் தேர்வர்கள் தாங்கள் எழுதவிருக்கும் தேர்வுகளுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்யும் முன் தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்தால் மட்டுமே நிரந்தர பதிவின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய இயலும். விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருமுறை பதிவு இல்ல நிரந்தர பதிவு வைத்திருக்க அனுமதி இல்லை. இருப்பினும் ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருமுறை பதிவு இல்ல நிரந்தர பதிவு வைத்துள்ள விண்ணப்பதாரர்கள், ஒரு சிலருக்கு நீங்க பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துட்டேன்னு புதுசா ஒரு டைம் கிரியேட் பண்ணி 2-3 அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு இதுல மட்டும் உங்களோட சரியான ஆதார் எண்ணை இணைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறீங்க தங்களது ஆதார் எண்ணை தவறுதலாக பதிவு செய்துள்ளதாக தேர்வாணையத்தை தொடர்பு கொண்டு ஏனைய இதர நிரந்தர பதிவிற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து வருவதனையும், விண்ணப்பதாரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களது நிரந்தர பதிவில் இணைத்துள்ள ஆதார் பதிவினை நீங்க இப்போ ஆதார் பதிவு நீங்க ஆதார் நம்பர் இணைச்சிருந்தாலும் அதை ஒரு தடவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் ரத்து செய்து தங்களது விருப்பத்திற்கேற்ப ஏனைய நிரந்தர பதிவில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பினை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி 3/1/2021 அன்று நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 1 முதல்நிலை தேர்வு, அதாவது குரூப் 1 பிரிலிம்ஸ் மற்றும் 9/1/2021 10/1/2021 அன்று நடைபெறவுள்ள உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் தேர்வுகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இதை ஒரு முறை பதிவு இல்லை நிரந்தர பதிவு மூலமா ஆதார் எண்ணை இணைச்சதுக்கு அப்புறமா தான் பதிவிறக்கம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இது குறித்த கூடுதல் விளக்கம் தேவைப்படின் விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தோட கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-1002 அப்படிங்கிற அலுவலக நேரங்களில் காலையில் 10 மணிலிருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். வேலை நாட்களில் 8ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயிலையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிடலாம். அதுக்கு contact@tnpsc@gmail.com அந்த மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தேர்வாணைய செய்தி வெளியீடுகளில் ஏற்கனவே அறிவித்திருந்தவாறு தேர்வாணையத்தால் இனிவரும் காலங்களில் நடத்தப்படவிருக்கும் கொள்குறி வகை தேர்வுகளுக்கு பயன்படுத்தப்படவுள்ள OMR விடைத்தாள் பல சிறப்பம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த புதுசாக வடிவமைக்கப்பட்ட OMR ஷீட்டோட மாதிரி படிவமும் அது இந்த விடைத்தாளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பற்றின ஒரு குறும்படமும் இந்த இணையதளத்தில் வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் முன்னாடியே இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடைத்தாள் இடம்பெற்றுள்ள அறிவுரைகளையும் குறும்படத்தில் இடம்பெற்றுள்ள விளக்கங்களையும் கவனத்துடன் கருத்தில் கொண்டு சரியான முறையில் தேர்வுகளை எதிர்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர். சுதன் அவர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.